இந்த மாதம் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை நீங்கள் வழிபடும் உங்கள் மத கடவுளே துல்லிதமாக கூற முடியாது, தோராயமாகத்தான் கூற முடியும். காரணம், அது உங்கள் அந்தரங்க ஜாதக புதிர்களில் இருந்து வெளிப்படுகிறது. அதை நீங்கள் தான் தக்க ஜோதிட ஞான குருவை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் ஆணி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை. என்ன துலாம் ராசி அன்பர்களே, ஏற்கனவே உங்களுக்கு 2025 ஜூன் 26 ஜூன் வரலாம் ஓடி போனோன்னு 9ல் குருன்னு எல்லா ஜோசிக்காரங்களும் சோசியல் மீடியாவில் சொன்னாங்க. நீங்களும் யூடியூப்பை பார்த்துக்கிட்டு நம்ம ஓடி ஓடி சம்பாதிப்போம்னு நினைச்சீங்க. சில பேருக்கு ஜாதகத்தில் யோகம் உள்ளவங்களுக்கு ஓடி ஓடி சம்பாதிச்சிருப்பீங்க, சில பேர் ஓடி ஓடி சம்பாதிக்காம இருப்பீங்க. அதுக்கு அடிப்படை ஜாதகத்தை பாருங்க. 10 வருஷமா சொல்றேன்ல, அப்புறம் என்ன சும்மாவே நீங்க செவடன் காதில் செங்காவே இருக்கக்கூடாது. இல்ல சொல்வதை காது கொடுத்து கேட்டு செயலாக்கம் பண்ணாதான் சாமி வெற்றி வரும். சும்மாவே கேட்டுக்கிட்டே இருந்தாக்கா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா, கேட்டதை செயல்படுத்த வேண்டும். வெற்றியே செயலில் தான் இருக்கிறது, கேட்பதில் அல்ல. கேட்டதை செயல்படுத்துவதில் இருக்கிறது. அதனால உங்கள் அடிப்படை ஜாதகம் பலமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பலமாக இல்லை என்றால் இப்போது 10ல் குரு பதவி பறிப்போகும். ஏற்கனவே இருந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமான்னு நினைப்பீங்க. இருக்கிற வேலையிலும் உங்களை தூக்குற மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது உங்க காதில் விழும். சில பேருக்கு உத்தியோகத்துக்கு போனாலும் சம்பளம் லேட்டாக கொடுப்பான். இன்னும் சில பேருக்கு சம்பளமே வருமா 3 மாசம் கழிச்சு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு பயமும் வந்துடும். ஆக மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் நிலையற்ற தன்மையும் பதவி நிலையற்ற தன்மையும், பிறகு தொழிலில் உழைப்ப போட்டாலுமே அதுக்கான சம்பளம் லேட்டா கிடைக்கிறதும், மொத்தத்தில் தொழிலில் அகௌரவமும், தொழிலில் ஒரு விதமான அகௌரவமும், பிச்சை எடுத்தானா பெரும்பாலும் அதை பிடுங்கி தின்னானா அருமாறுன்ற மாதிரி எங்கிருந்தோ நீங்கள் பிச்சை எடுத்து வாங்கினதாக அதை இன்னொருத்த அடிச்சுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு சில பலன்களும் நடக்கும். இது இந்த மாதத்துக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. இன்னும் 1 வருட காலத்துக்கு இருக்குது. அடுத்த வருஷம் ஜூன் வரலும் இருக்குது. இது இடையில சில கோள்கள் மாறும்போது அதுக்கான பலன்கள் மாறும், அவ்வளவுதான். ஆனால் அடிப்படை ஜாதகத்தில் நல்ல ராஜயோக தசாபுக்தியில் போனாக்கா தப்பிப்பீங்க. இல்லைன்னாக்கா இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்படி புரிந்து கொண்டு இப்போ வாங்க, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது மனைவி கை ஓங்குது, குடும்பத்தாருடைய கை ஓங்குது, சொத்து சுகங்கள் கையை விட்டு போயிடுமான்னு தோணுது. ஒரு பெரிய மனிதர் பெரிய மனுஷை காப்பாத்துறாங்க. அவங்க முதலாளியாக இருக்கலாம், இல்லை உங்கள் மேல் உங்கள் திறமையை பார்த்து உங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணலாம். அதன் மூலமாக பணம் உண்டு. மொத்தத்தில் தொழிலில் நல்லா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கான புகழுரையும் அதற்கான பணமும் குறைவாக வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது. உங்களுக்கு ஏதோ ஒரு ஆவி பிடிச்சி ஆட்டுது, ஒரு முகமதிய ஆவி இந்த மாதம். உங்களை பார்த்தாலே எல்லாருமே முதல்ல பள்ளிவாசலுக்கு போய் துவா பண்ணிட்டு வா அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்குதே உங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பிறகு 5 நிலைகளில் கூற உள்ளேன். முதல் நிலை 8 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை. இந்த காலம் கடன் மூலமான பணம் வருது, முயற்சியின் மூலமாக பணம் வருது, உங்கள் திறமையின் மூலமாக பணம் வருது, திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணம் வருது. அயல் நாட்டுக்கு சில பேர் தப்பிச்சு ஓடிடுறீங்க. இனிமேல் இங்கிருந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படி வருது. திருமணம் தடைப்படுகிறது. குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களுக்கு அவங்க அடிப்படை ஜாதக தசாபுக்தி பலமாக இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா இந்த டைமில் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. மொத்தத்தில் இந்த முதல் நிலை கடன் மூலமாக ஒரு வருமான பெருக்கும் 3 தொகை 6 தொகை வருதுங்க, அவ்வளவுதான். அடுத்ததா 2வது நிலை, அது 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை. இந்த காலகட்டம் என்பது கணவன் மனைவிக்குள்ள பகைமை வருவதற்கும், கருத்து வேற்றுமை வருவதற்கும், கருத்து வேறுபாடு வருவதற்கும், சமூகத்தாரோடும் பார்ட்னர்ஷிப்போடும் சக பணியாளர்களோடும் கருத்து வேற்றுமை வரும். மூலம் பௌத்திரம் போன்ற உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் உபாதைகள் வருவதற்கு அதிகாரம் உண்டு உண்டு உண்டு. இப்படி 3 வாட்டி சொன்னால் அதில் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். பிறகு 3வது நிலை 22 ஜூன் 2026 முதல் 7 ஜூலை 2026 வரை. தொழிலில் குட்டிக்கரணம் போட்டு பார்க்குறீங்க. ஆமாம், என்னென்னமோ வித்தையை காட்டுறீங்க. ஆனாலும் கொஞ்சம் வருது, கொஞ்சம் வரல. பாதி நடக்குது, பாதி நடக்கலை. 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வேலை செஞ்சு 5,000 ரூபாய் வருது. 50,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு 25,000 ரூபாய் வருது. 1 லட்ச ரூபாய்க்கு வேலை செஞ்சு 50,000 வருது. 2 லட்ச ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 1 லட்சம் வருது. இப்படி 50-50 வருது. பரவாயில்ல, அதுவாது வருதுன்னு சந்தோஷப்படுங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கிறீங்க நீங்கள். அதான் சொல்லிட்டேன் நான் ஓப்பனிங் இல்லையா. இப்போ 4வது நிலை, அது 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை. இப்போ கொஞ்சம்
லாப பெருக்கம் வருது, 6என்ற தொகையில் வருது, சில காரியங்களை செய்ய முடியுது, சில லாப பெருக்கம் வருது, இன்னும் சில பேர் வெளிநாட்டுக்கு போவீங்க, வெளி மாநிலத்துக்கு போவீங்க, மாற்றல் ஆவீங்க. இப்படி உங்களுக்கு பலன்கள் இருக்கும். உங்கள் அபிலாஷை கொஞ்சம் பூர்த்தியாகும். சில பேருக்கு கோயில் தீர்த்தமே அபிலாஷம், சில பேருக்கு டாஸ்மாக் தீர்த்தமே அபிலாஷைக்கு தீருது. அப்படி மாது அது சம்மந்தப்பட்ட ஆஸ்பிரேஷன்ஸ் தீருது, அபிலாஷைகள் தீருது அப்படின்னு பொருள். அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ 5வது நிலை, அது என்ன நிலை? 5 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை தந்தையின் உடல்நலம் கெடுதல், இடது கண்ணில் நீர்வடிதல், அதற்காக இடது கண் பார்வைக்காக செலவிடுதல், இன்னும் சில பேருக்கு வாத்த சம்பந்தப்பட்ட நோய் உபாதைகள் வருவது. அதனால் ஹெல்த் எச்சரிக்கையாக வச்சுக்கிங்க. தந்தையின் உடல்நல பாதிக்கப்பட்டு அதுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது வரலாம். தந்தையின் உடல்நலத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியது வரலாம். அதனால் எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. இன்னும் சில பேருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படும், வெளி மாநில பிரயாணம் ஏற்படும். அதே மாதிரி ஷேர் ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்கணும். பண்ணீங்கன்னா அம்புட்டு காசும் கோவிந்தா கோவிந்தா ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணான்னு எல்லாம் போயிடும். மொத்தத்தில் இந்த மாதம் நம்ம சொத்து கைவிட்டு போயிடுமான்ற பயம் அதிகமாக இருக்கும். நம்ம பிள்ளைகளுடைய உடல்நலம் கெட்டு அதுக்காக செலவினங்கள் வரும், வட்டி கட்டுறதுக்காக செலவினங்கள் வரும். இது எல்லாமே முதல் நிலையிலேயே வரும். 8 ஜூன் 2026 கிட்டத்தட்ட 16 ஜூலை 2026 கடன்காரனோட சண்டை, ஏற்கனவே வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளுக்காக செலவு, வட்டி கட்டுறதுக்காக செலவு, தேவையற்ற சண்டை சச்சரவுகளுக்காக செலவு. அதே மாதிரி இந்த முதல் நிலையில் காமம் அதிகமாக இருக்கும், விந்து உற்பத்தி மிக அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்று கூறி, உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.